ஹலோ கைஸ், ஒரு சிம்பிளான பேச்சுலர் சிக்கன் ரெசிபி பார்க்கலாமா? நமக்கு தேவையான ரைஸ் எடுத்துகிட்டு அதில் வாட்டர் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுட்டா போதும். அந்த கேப்பில் சிக்கனு, கொஞ்சம் டர்மரிக் பவுட்ரு, அப்புறம் சில்லி பவுட்ரு போட்டுட்டு கொஞ்சம் கேர்டு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக மேக்னேட் ஆக விட்டுருங்க. நெக்ஸ்ட் அந்த குக்கரை வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு ஹீட் ஆகணுன்னே அந்த ஹீட் ஆகிற டைம்லேயே நம்ம ஆனியன் ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டுட்டு அந்த ஆனியன் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்து பாருங்கள். அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 4 சில்லி போதும். அது காரத்துக்கு ஏற்றாப்புல 4 சில்லி. அப்புறம் அந்த கொஞ்சம் இதை ஸ்மெல் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த தக்காளி கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த கேப்லேயே நம்ம புதினா இலையும் கொஞ்சம் ஒரு 4 சில்லியும் சேர்த்து அரைச்சி அதில் ஊற்றினா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் அரைச்சி போடும்போது. அதுக்கப்புறம் புதினாவோட அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னென்னா டர்மரிக் பவுட்ரு, சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, இது கொரியாண்டர் பவுட்ரு அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அந்த ஸ்மெல்லும் கொஞ்சம் போனதுக்கப்புறம் கேர்டு ஊற்றிடுங்க. கேர்டு ஊற்றினா கொஞ்சம் அந்த கிரேவி ஃப்ளேவர் மாதிரி கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து அதில் ஃபுல்லாக போட்டு ஒரு நல்ல கலரை விட்டுடுங்க. அதுலேருந்தே நமக்கு கொஞ்சம் வாட்டர் வரும். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அது திரும்பி எடுத்து ஒரு கலரிட்டு நம்ம வாட்டர் நம்ம எவ்வளோ ரைஸ்க்கு எடுத்துப்போமோ அந்தளவுக்கு நம்ம வாட்டரை அதில் ஊற்றிடலாம். நல்லா அந்த இது பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு ஒரு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் ரைஸ் போடும்போது அது கரெக்டாகிடும். ரைஸ் போட்டுட்டு டக்குன்னு ப்ரெஷர் குக்கர் க்ளோஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் அது அந்த பாயில் ஆனதுக்கு அப்புறமா அதை போட்டு விசில் வச்சுடுங்க. நான் யூஸ் பண்ணுற குக்கரில் அந்த விசில் வராது. ஸோ அதனால் என்னென்னா நான் இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு தம் போட்டுட்டேன். தம் போட்டால் கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் பொலன்னு வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.